ஆங்கில புத்தாண்டு பலன்கள். வணக்கம், நான் மிதுனம் செல்வம் பேசுகிறேன். மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்பிறை தேய்பிறை போல் பலன்கள் மாறி மாறி வரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் உத்தமம். இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். நிகழும் சோபகிருதரிடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2024 திங்கட்கிழமை அன்று மக நட்சத்திரம், சிம்மராசி, கன்னி லக்னம், ரிஷப மாம்சத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது. குரு வம்சத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்பிறை தேய்பிறை போல் பலன்கள் மாறி மாறி வரும். நிழல் கிரகங்களால் மனக்குழப்பம், வீண் விவாதங்கள் வரலாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் உத்தமம். ராசிக்குள் ராகு இருப்பதால் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். இனம் புரியாத பயம், மனசஞ்சலம், கோபதாபங்கள் இருக்கும். கேது 7இல் இருப்பதால் எதிலும் விழிப்புடன் இருப்பது அவசியம். குடும்பத்தில் எப்போதும் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும். தந்தையுடன் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். எதிலும் சகிப்புத்தன்மையுடன் கடந்து செல்வது நன்மை தரும். நீண்ட நாட்களாக வட மாநிலங்களில் உள்ள புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இந்த ஆண்டு மே மாதத்திற்கு மேல் நிறைவேறும். பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வரலாம். தோழிகளிடம் அதிக நெருக்கத்தை தவிர்ப்பது நன்மை தரும். சொந்த பந்தங்களின் குடும்ப விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருப்பது உத்தமமாகும். குடும்பத்தில் வயதான பெற்றோர்கள் மூலம் மருத்துவ செலவுகள், மன அழுத்தம் வந்து நீங்கும். குரு சஞ்சாரம் மற்றும் பார்வை பலம் காரணமாக சில முக்கிய மாற்றங்கள் வர வாய்ப்புள்ளது. கொடுக்கல் வாங்கலில் நின்று போன பெரிய தொகை அசலும் வட்டியுமாக கைவந்து சேரும். வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் வேறு நாட்டுக்கோ அல்லது சொந்த ஊருக்கோ மாற்றலாகி வருவார்கள். பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து வரவேண்டிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாரிசுதாரர்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படும். ஜூன் மாதத்திற்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக பணம், நகை, சொத்து கைக்கு வரும். பேரன் பேத்திகளுக்கு முடி இறக்குதல், காது குத்தல் போன்ற சுப விசேஷங்களை மன நிறைவுடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் திடீர் சுப விசேஷங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. நிச்சயதார்த்தம், மஞ்சள் நீராட்டு விழா போன்ற விசேஷங்கள் கூடி வரும். விரயஸ்தான சனி சஞ்சாரம், பார்வை பலம் காரணமாக இனம் புரியாத மனக்கலக்கம், ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது, அது என்னவென்று தெரியவில்லை, மனதில் ஒரு உறுத்தல், கெடுபலன்கள் நடந்துவிடுமோ என்ற ஒரு பயம் போன்ற விஷயங்கள், எண்ணங்கள் உங்களுக்கு வரும். இருந்தாலும் இது வெறும் மனப்பிரமை, மன உளைச்சல் தான். இந்த தாழ்வு மனப்பான்மை நாளடைவில் சரியாகிவிடும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வது நன்மை தரும். நிதி நிலைமை ஜூன் மாதத்திற்கு மேல் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் விட்டுக் கொடுத்து செல்வது உத்தமம். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை உள்ளவர்கள் சமாதானமாக பேசி தீர்வு காண்பது நன்மை தரும். ஏனென்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 7 சனியின் தாக்கம் இருக்கும். தனியாரிடம் சீட்டு கட்டுவது, நகை இரவல் கொடுப்பது, பண்டு வரிசை திட்டங்களில் சேராமல் இருப்பது நலம் தரும். வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை அமையும். தொழில் வியாபாரம் சாதகமாக இருக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வது நல்லது. புதியவர்கள் நண்பர்களின் பேச்சை கேட்டு எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம். ஜூன் மாதத்திற்கு மேல் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பரிகாரம்: இந்த வருடம் நேரம் கிடைக்கும் போது சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்று தரிசிக்கலாம். செவ்வாய்க்கிழமை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரருக்கு வில்வ மாலை அல்லது எலுமிச்சம் பழம் மாலை அணிவித்து வணங்கலாம். எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.